வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இந்த சம்மரில் நம்ம உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடிய நீர்மோர் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மிக்ஸி ஜாரில் கரெக்டான புளிப்புள்ள கெட்டி தயிர் 3/4 கப் சேர்த்துக்கிறேன். 1/4 இன்ச் அளவுள்ள இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் இந்த அளவு பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதில் விதைகளை நீக்கி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கோங்க, அப்படியே சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கோங்க. இந்த நீர்மோருக்கு பச்சை மிளகாய் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நான் விதைகளை எடுத்துட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொத்தமல்லி இலைகளும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அடுத்து இது கூட 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன்ல பாதி பெருங்காய பவுடரும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். இதை மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி அரைச்சாச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வடிகட்டிடலாம். நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டோம்னா இதனுடைய ஃப்ளேவர்லாம் நல்லா மோர்ல இறங்கிரும். நம்மளுடைய நீர்மோர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு வேணுமா என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு டேபிள் சால்ட் சேர்த்துக்கங்க. எனக்கு போதும், நான் சேர்க்கல. அடுத்து இந்த நீர்மோர் நல்ல சுவை கொடுக்கறதுக்காக இதுல பொடியா கட் பண்ண வெள்ளரிக்காய் துண்டுகள் 1/4 கப் சேர்க்கிறேன். இந்த மாதிரி வெள்ளரிக்காய் துண்டுகள் சேர்த்து நீர்மோர் குடிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண மாங்காய் துண்டுகள் சேர்க்கிறேன். இந்த வெள்ளரிக்காய் துண்டுகளும் மாங்காய் துண்டுகளும் இந்த நீர்மோருக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ண சீரகத்தூள் 2 பிஞ்ச் சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டலாம். நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த கோடை காலத்துல குடிக்கிற மாதிரி சுவையான நீர்மோர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ண இந்த நீர்மோர் 3 பேர் குடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். வெள்ளரிக்காய் மோர் பண்ண போறோம். 2 மீடியம் சைஸ் வெள்ளரிக்காயும் 1 கப் ஃப்ரெஷ்ஷான கெட்டி தயிரும் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ரெடி பண்ண போற இந்த மோர் 3 பேர் குடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 வெள்ளரிக்காயில் உள்ள மேல் தோலை சீவிக்கலாம். இந்த மாதிரி தோல் சீவிட்டு அந்த மோர் பண்ணும்போது அந்த மோர் குடிக்கிறதுக்கு நல்லா ஸ்மூத்தா, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். சீவுனதுக்கு அப்புறமா இதை ரவுண்ட் ஷேப்பா கட் பண்ணிக்கலாம். இந்த ஓரங்களை மட்டும் கட் பண்ணிருங்க. இப்போ இதை எல்லாத்தையும் இந்த நம்ம எடுத்து வச்ச 2 வெள்ளரிக்காயும் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண வெள்ளரிக்காய் துண்டுகளை இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இதோட நம்ம எடுத்து வச்ச தயிரை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். நீங்க உங்க தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட் இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து 4-5 சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. அடுத்து இது கூட நம்ம தயிர் எடுத்த கப்லயே 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடலாம். 1 நிமிஷத்துக்கு கண்டினியூஸா தொடர்ந்து அரைச்சாச்சு. மோர் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தா இருக்கு. இது வடிகட்டணுங்கிற அவசியம் கிடையாது, அப்படியே குடிக்கலாம். நான் இன்னைக்கு வடிகட்டாம தான் சர்வ் பண்ண போறேன். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா வடிகட்டிக்கங்க. சர்வ் பண்ணிடலாம். இதுல ஐஸ் கியூப் எதுவும் சேர்க்க வேண்டியதுல, அப்படியே நம்ம குடிச்சாதான் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அடுத்து இதுல மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளோடு சேர்த்து குடிக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வெள்ளரிக்காய் ஜூஸ் பண்ணலாம். நான் 1 வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். இதை தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காயை கட் பண்ணியாச்சு.
ஒரு ஜூஸரில் சேர்த்துக்கலாம். அது கூட 1/4 டீஸ்பூன் மிளகு பவுடர், புதினா இலைகள் வந்து ஒரு 4-5 புதினா இலைகள் போட்டால் வாசனையாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சு. அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். விட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறம் வடிகட்டிடலாம். வடிகட்டியாச்சு. நான் இந்த ஜூஸில் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பாக வேணும்னா உப்புக்கு பதில் சர்க்கரை சேர்த்துக்கங்க. ஜூஸை கிளாஸில் ஊற்றிடலாம். அதுக்கு முன்னாடி டம்ளரில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையான வெள்ளரிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நெல்லிக்காய் மோர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதில் உள்ள கொட்டைகளை நீக்கிட்டு இந்த சைஸ்க்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் கட் பண்ண நெல்லிக்காய் துண்டுகள், 2 சின்ன பீஸ் இஞ்சி, 5-6 கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காம 5-6 சுற்றி எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. நம்ம சேர்த்த எல்லாமே ஓரளவு அரைபட்டிருக்கு. இதில் 1/2 கப் கரெக்டான புளிப்புள்ள தயிர் சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இதை மறுபடியும் நல்லா நைஸாக அரைப்படுற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். தயிர் சேர்த்து நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இது கூட 3/4 கப் தண்ணி சேர்க்குறேன். கிட்டத்தட்ட 200 ml இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு இதை நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இது நமக்கு தேவையில்லை. இப்போ இதில் உப்பு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவு உப்பு சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். நல்ல வாசனையாக டேஸ்டான தயிர் சேர்த்த நெல்லிக்காய் மோர் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.